பொதுவாகவே இந்த குரு, சுக்கிரன் இவங்கலாம் சுப கிரகங்கள் தானே அப்படின்னாலும், அவர்கள் இருக்கிற இடத்தை பொறுத்து அல்லது நீங்க என்ன லக்னமோ, அந்த லக்னத்த பொறுத்து தான் அவங்க லக்ன சுபரா இல்லையா அப்படின்றத நாம முடிவு பண்ண முடியும். இப்ப நீங்க ஒரு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த ஜாதகத்துக்கு வந்து ரொம்ப வருஷமா திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா திருமணம் அமையவே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. பொதுவா திருமண ஸ்தானத்துல என்ன கிரகம் இருக்குன்றத பார்த்து, அதுக்கு ஏத்த மாரி கோவில்கள தான் நம்ம சொல்லுவோம். சனியா இருந்தா அதுக்கு கோவில்கள், கேதுவா, ராகுவா அதுக்கு என்ன கோவில் போணும், சுக்கிரனா, குருவா அதுக்கு என்ன கோவில் போகணும் இப்படி. இவங்களுக்கு நான் சொன்ன கோவில் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் பத்தி நம்ம சேனல்லயே நான் உங்களுக்கு நெறைய சொல்லியிருக்கேன். கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவும் கூனிக்கூன், உண்டை கொண்டு அரங்க ஓட்டி உள்மகிழ்ந்த நாதன் ஊர், நண்டை உண்டு நாரை பேர வாழைப்பாயின் நீளமே, அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீர் அரங்கமே என்று ஆழ்வார் பாடிய அற்புதமான திருத்தலம். உங்களுக்கு கூட ஜாதகத்துல இந்த மாதிரி ஏதாவது அமைப்பு இருந்து திருமண தடை இருந்ததுன்னா ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரையும் தாயாரையும் தரிசனம் செய்யுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.